நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கல்யாண கனவுகள் நனவாகும். புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் மாதம் தொடங்குதுங்க. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தோள் கொடுத்து உதவிய நண்பர்கள்லாம் காத்திருப்பாங்க உங்களுக்காக. வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குறுபாக்க கோடி நன்மைங்கிறதுனால கல்யாண முயற்சிகள்லாம் கைகூடும். கடமையில் இருந்த தோய்வு அகலும். குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி போடுவீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. அடுத்தது துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துளாராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையெல்லாம் சேரும். புனித பயணங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்க போகுது. நீங்கள் கேட்ட சலுகைகள் வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும் நேரம் இது. அடுத்தது கடகம் குரு. அதை பற்றி பார்க்கும் பொழுது புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் போகிறாரு. அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் குரு. அவர் இப்பொழுது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறது யோகம்தான். ஆரோக்கிய தொல்லை அகலும். அறகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றா முடியும். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்ய முன் வருவாங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டு. அது உயர்வானதாக இருக்கும். அடுத்தது சனி வக்கரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் தான் இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவும். புதிய முயற்சிகளில் தடை ஏற்படும். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. வழக்குகள் இழுபறி நிலையிலே இருக்கும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் திருப்தியை தரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வரும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க. இந்த மாதம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மையை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21, 24, 25, அக்டோபர் 3, 4, 6, 7, 17. மகிழ்ச்சி தரும் வண்ணம்